நம் இந்திய நாட்டிற்கு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திர இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டது. அதாவது மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை கொண்ட நாடு என்ற பெருமையை பெற்றது. சுதந்திர இந்தியாவில் குடிமக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க ஆக்கப்பூர்வமான அரசியலமைப்பு தேவையாக இருந்தது. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசு சட்டம் 1935 மாற்றியமைத்து சுதந்திரம், நீதி, சமத்துவம் உள்ளிட்ட உயரிய தேவைகளுடன் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிட அரசியலமைப்பு சபை டாக்டர் எஸ். ராஜேந்திர பிரசாத் தலையில் உருவாக்கப்பட்டது. இதனின் அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்டார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவிற்கு சமூக நீதி, அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு அண்ணல் அம்பேத்கரிடம் இருந்தது. அரசியலமைப்பை உருவாக்கும் பணி டிசம்பர் 1946 9 முதல் தொடங்கியது. சுமார் 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை ஆராய்ந்து குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை சுதந்திரமாகவும் சமத்துவ நோக்கத்துடனும் வழங்கும் வகையில் சுமார் 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் 1949 26 முழுமையடைந்தது. சரியாக 2 ஆண்டுகள் 11 மாதம் மற்றும் 18 நாட்களில் 11 முறை குழு கூடி ஆலோசித்து நாம் இப்போது போற்றும் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களின் உரிமைகளை மட்டும் எடுத்துரைக்காமல் அவர்களின் கடமைகளையும் சுட்டிக்காட்டுகிறது. இறையாண்மை, சமூக நீதி, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு மற்றும் பாதுகாப்பை இந்திய அரசியலமைப்பு அனைவருக்கும் வழங்குகிறது. மத, இன, மொழி வேறுபாடு இன்றி அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் அரசியலமைப்பு சட்டம். இதனை உணர்ந்து மாணவர்களான நாம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு கொடுத்த அங்கீகாரத்தை உறுதி செய்ய உழைத்திட வேண்டும். இந்தியா ஒற்றுமையான நாடு, சமத்துவம் தெரிந்த நாடு, சமூக நீதியை போற்றும் நாடு, கல்வியின் உயர்ந்த நாடு, வேறுபாடுகள் இன்றி மகிழ்ச்சியுடன் வளர்ச்சியில் பாதையில் செல்லும் நாடு என்ற பெருமைகளை குவிக்க வேண்டும். இதற்கு இன்று மாணவர்களாய் இருக்கும் நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும். குடியரசு தின உரை என்பது ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடந்தும் போகும் ஒரு உரையாக மட்டுமில்லாமல் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமைகளை நிலைநாட்ட நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளும் நாளாகவும் இருக்க வேண்டும்.